ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம்பூ ரசம் செஞ்சுக்கலாம். தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேப்பம்பூவை லேசாக காய வச்சு எடுத்துக்கேன். அப்புறம் மிளகு சீரகம் இதை வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, அப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ரசப்பொடி, தாளிக்காய், வரமிளகாய், பூண்டு, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்துருங்க. ஆனால் சால்ட்டு, கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம். சீரகம் இதையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பல் அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். கீ கொஞ்சம் விட்டு கடுகு, இந்த வேப்பம்பூவும் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு வரமிளகாய், பெருங்காயத்தை சேர்த்து ரசம் கொதிச்சு வரும்போது இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க, ஒரு வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவை நிறைந்த வேப்பம்பூ ரசம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.